சாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் மக்களுக்கிடையில் முரண்பாடுகளை உருவாக்குவது, ஒரே சமூகத்திற்குள்ளே மோதல்களை உண்டு பண்ணுவது போன்ற நடவடிக்கைகளில் வடமாநிலங்களில் எவ்வாறு சங்க பரிவாரங்கள் செயல்பட்டனவோ அதே போல இப்போது தமிழகத்திலும் தங்களின் சித்து வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துகிறார்கள். குறிப்பாக தலித் சமூகங்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது, அவர்கள் சிதறி கிடக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நீண்ட காலமாக சங் பரிவார அமைப்புகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன. பல இடங்களில் தலித் மக்களிடையே கோவில்களை கட்டித் தருகிறோம், இதர கட்டமைப்பு வசதிகளை, கல்வி உதவித்தொகை போன்றவற்றை செய்கிறோம் என்றெல்லாம் ஊடுருவி குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. உழைக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களின் கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை ஆகியவற்றை தங்களுக்கான அரசியல் ஆதாயம் தேடும் களமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. ஆளுநர்கள் கல்வி நிலையங்களின் தலைமை பொறுப்பை வகிக்க வேண்டும். அவர்கள் சனாதன அரசியலை புகுத்துவதற்கு ஆளுநர்களை பயன்படுத்துகிற முயற்சியில் RSS, BJP போன்ற அமைப்புகள் ஈடுபட்டு வருகின்றன என்கிற குற்றச்சாட்டை ஏற்கனவே கூறியிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களின் கருத்து அமைந்திருக்கிறது. ஆளுநர்கள் ஜனாதிபதியின், குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக இருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் சட்டப்பூர்வமான கடமை. ஆனால் அதை தாண்டி அவர்கள் அரசியல் பேசுவதும் அரசியல் செய்வதும் நாட்டுக்கு நல்லதல்ல. நாங்கள் நிறைய தொகுதி அப்பப்போது எழுதி கேட்போம். எது வாய்ப்புள்ள தொகுதி அந்த தொகுதியை கேட்டு பெற்று போட்டியிடுவோம்.